ஹாய் நண்பர்களே, வணக்கம். அதிமிகா டிவியின் தினமோர் தகவல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் பாலா வந்துட்டேங்க. ஒரு குட்டி கதையோடு கேளுங்க. ஒரு மிகப்பெரிய காட்டில் ஒரு சிங்கராஜா குடும்பம் இருந்துச்சு. அங்கே இருந்த மற்ற விலங்குகளை எல்லாம் ஆட்சி செய்கிறது அந்த குடும்பம்தான். அந்த குடும்பத்தோட மூத்தவரான சிங்கராஜாவுக்கு இப்போ வயசாகிடுச்சு. அதனால் தன்னோட மகன் சிங்கராஜாவாக நியமிக்க நினைச்சார். அதனால் அரசவையை கூட்டி யானை மந்திரிக்கிட்டையும் நரி மந்திரிக்கிட்டையும் தன்னோட முடிவை சொன்னார். அதை கேட்ட நரி மந்திரி, அரசே, முதல்ல அவருக்கு அனுபவம் வேணும். அதனால் இப்போவே அவருக்கு 2 மந்திரிகளை தேர்வு செஞ்சு அவங்களோட காட்டோட அடுத்த பகுதிக்கு அனுப்புங்க. அப்போ தான் வயசானவங்களோட அறிவும் அனுபவமும் அவருக்கு கிடைக்கும்னு சொல்லிச்சு. அதுக்கு யானை மந்திரி சொல்லிச்சு, அரசே, புது அரசருக்கு நல்ல மந்திரிகள் தேர்வு செய்கிறது உங்களோட வேலை. நீங்கள் எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு நிற்க வச்சு அம்பு விடணும். அந்த அம்பு யார் முன்னாடி விழுகிறதோ அவங்க தான் புது மந்திரிங்கள்னு சொல்லிச்சு. இதை கேட்ட வயசான சிங்கராஜா புது மந்திரி தேர்வு செய்ய எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டார். அரசரோட அறிவிப்பு வந்ததும் மந்திரி தேர்வுக்கு ஆசைப்பட்ட எல்லா மிருகங்களும் அங்கே வரிசையாக நின்றுச்சு. உடனே வயசான சிங்கராஜா ஒரு வில்லை எடுத்து அம்பு விட்டுச்சு. அது அங்கே இருந்த தவளை முன்னாடி விழுந்துச்சு. இதை பார்த்த எல்லா மிருகங்களுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக போச்சு. அரசர் விட்ட அடுத்த அம்பு அங்கே இருந்த ஆமையோட காலுக்கு முன்னாடி போய் விழுந்துச்சு. நம்ம அப்பாவோட அமைச்சர்களான யானை மந்திரி, நரி மந்திரி மாதிரி நல்ல மந்திரிகள் தனக்கு கிடைப்பாங்கன்னு ஆசையோடு நின்றுக்கிட்டு இருந்த குட்டி சிங்கம் அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்னது, தவளையும் ஆமையும் எனக்கு மந்திரியான்னு அதிர்ச்சியோடு பார்த்துச்சு. இதை பார்த்த எல்லா மிருகங்களும் சிரிச்சிச்சு. சிங்கராஜாவுக்கு உண்மையாகவே ரொம்ப வயசாகிடுச்சு. அவர் விட்டு அம்பு குறி தவறி தவளை முன்னாடியும் ஆமை முன்னாடியும் விழுந்துருச்சே என்று சொல்லி அனைத்து மிருகங்களும் சிரிச்சிச்சு. அப்போது ஒரு கழுதை சொல்லிச்சு, இல்லைப்பா, அரசருக்கு புத்தி தான் சரியில்லை. இல்லைன்னா தவளையும் ஆமையும் புது அரசருக்கு மந்திரியா நியமிப்பாரா அன்னு கேட்டுச்சு. இதை கேட்ட மற்ற மிருகங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிச்சாங்க. ஆனால் யானை மந்திரியும் நரி மந்திரியும் மட்டும் நல்ல மந்திரிங்க தேர்வு செஞ்சாச்சுன்னு நினச்சிச்சு. ஆனால் குட்டி அரசருக்கு அதில் சந்தோஷமே இல்லை. அப்போ யானை மந்திரி சொல்லிச்சு, புது அமைச்சர்கள் தேர்ந்தெடுத்தாச்சு, அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு காட்டோட உள்பகுதிக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்கன்னு சொல்லி 3 பேர்த்தையும் காட்டுக்குள்ளே அனுப்பிச்சு. குட்டி சிங்கராஜா தவளை மந்திரியையும் ஆமை மந்திரியையும் மெதுவாக காட்டுப்பாதையில் நடக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச தூரம் போனதும் ஒரு மரத்தடியில் போய் படுத்துக்கிட்டாங்க புது மந்திரிகளான தவளையும் ஆமையும். இதை பார்த்த சிங்கராஜாவுக்கு சந்தேகம் வந்துச்சு. என்ன, நம்ம பயணமே ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே 2 மந்திரிகளும் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களேன்னு சொல்லி சத்தம் போட்டுச்சு. அதுக்கு அந்த மந்திரிங்க சொல்லிச்சு, இது நீண்ட பயணம், இங்கே இருக்கிற உணவுகளை சேமித்து எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம பசி இல்லாமல் பயணம் போக முடியும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட சிங்கராஜா 3 பேருக்கும் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வந்துச்சு. அப்போ ஆமை மந்திரி சொல்லிச்சு, எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது 2 நாளைக்கு இங்கேயே ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லிச்சு. இதை கேட்ட குட்டி சிங்கராஜாவுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். பயணமே ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே 2 நாள் வீணாக போகுதேன்னு முணுமுணுக்குச்சு. இருந்தாலும் இவங்க பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டு தான் அப்பா சிங்கத்திட்ட சொல்லி ஏதாச்சும் செஞ்சிடக்கூடாது என்ற பயத்தோட சரின்னு ஒத்துக்கிட்டு 2 நாள் தங்கி ஓய்வு எடுத்து தன்னோட பயணத்தை தொடர்ந்துருச்சு இந்த குட்டி சிங்கம். அப்படி போகிறப்ப தான் அந்த காட்டில் ஒரு விஷயத்தை பார்த்துச்சு குட்டி சிங்கம். இந்த பகுதியில் 2 நாளாக புயலும் மழையும் பெஞ்சிருச்சு. இந்த பகுதிக்கு நாம் 2 நாளைக்கு முன்னாடியே வந்திருந்தால் நாம் பாதிக்கப்பட்டு இருப்போமே அப்படின்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு. மழை வெள்ளம் காரணமாக நிறைய மரங்கள் கீழே விழுந்து கிடந்துச்சு. இப்போ அந்த இடத்துல உணவு தேடுற ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, அதனால தான் இந்த மந்திரிங்கள் நம்மளை 2 நாள் தங்கி ஓய்வு எடுத்துகிட்டு போக சொல்லிச்சோ அப்படின்னு சிந்திச்சு. தவளை அமைச்சரோட அறிவுரைப்படி ஏற்கனவே போதுமான அளவு உணவு நம்மக்கிட்ட இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு மேலும் மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிச்சு குட்டி சிங்கம். கொஞ்சம் தூரம் போனதும் இங்கே நிறைய கொடிய மிருகங்கள் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிச்சு தவளை மந்திரி. தன்னோட புத்தியால் புது வழி கண்டுபிடிச்சி கொடுத்துச்சு ஆமை மந்திரி.
அந்த வழியாக தங்களோட பயணத்தை தொடர்ந்தாங்க அந்த 3 பேரும். அப்போ தவளை மந்திரி கிட்ட கேட்டுச்சு, கொடிய மிருகங்கள் அங்கே இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டுச்சு. அதுக்கு தவளை சொல்லிச்சு, குட்டி அரசே, உங்கள் கண்ணை பயன்படுத்தி பார்க்குற மாதிரி, காதை பயன்படுத்தி கேட்குற மாதிரி உங்கள் மூக்கு, அறிவு எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. அப்போ தான் கொடிய மிருகங்களோட வாசனை, அதுங்க போயிட்டு வந்த வழித்தடத்தில் இருக்கிற காலடிகள் எல்லாமே உங்களுக்கு உதவும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட குட்டி சிங்கராஜாவுக்கு புது அறிவு பிறந்துச்சு. ஒரு சிங்கராஜா எதை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சுக்கிச்சு. அடுத்ததாக இந்த பாதை பாதுகாப்பானதுன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டுச்சு இந்த ஆமை அமைச்சர்கிட்ட. அதுக்கு இந்த ஆமை சொல்லிச்சு, இது ரொம்ப சுலபம் ராஜா. அந்த இடத்துல நிறைய மரங்கள் காட்டு மிருகங்கள் சேதப்படுத்தினதுனால எல்லாம் ஒடிஞ்சு இல்லாமல் கிடந்துச்சு. அதனால் அங்கே அதிகம் பயன்படுத்தாத பாதையில் மரங்கள் நல்லா வளர்ந்து இருக்கும்னு யோசித்தேன். அதே மாதிரி இந்த பாதை ரொம்ப அமைதியாக எல்லா மரங்களும் எந்தவித சேதமும் இல்லாமல் அழகாக இருந்தது. அதனால தான் உங்களை இந்த வழியாக கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிச்சு. அப்போ ஒரு வெள்ளம் ஓடுற ஆற்றை பார்த்தாங்க எல்லாரும். அப்போ சிங்கராஜா கேட்டுச்சு, இந்த வெள்ளத்தை எப்படி கடக்கிறதுன்னு கேட்டுச்சு. நீங்கள் ஒரு மிகப்பெரிய காட்டில் ஆட்சி செய்ய போகிறீங்க ராஜா, எதுக்கெடுத்தாலும் எங்களையே கேட்குறீங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுங்க, அது சரியாக தப்புன்னு சொல்கிறது தான் எங்களோட வேலைன்னு இந்த 2 அமைச்சர்களும் சொல்லிச்சு. உடனே அந்த ஆற்றை பார்த்துச்சு இந்த குட்டி சிங்கம். அதில் நிறைய இடத்துல நீர்க்குமிழிகள் உருவாகிறத பார்த்துச்சு. அப்போ அந்த இடத்துல பாறை இருக்குது அப்படிங்கிறத இந்த குட்டி சிங்கம் கண்டுபிடிச்சிச்சு. அதில் பட்டு தான் நீர்க்குமிழி உருவாகுதுன்னு இதற்கு தோணிச்சு. உடனே அந்த பாறைகளை கண்டுபிடிச்சி அது மேலே மட்டுமே கால் வச்சு சுலபமாக ஆற்ற கடந்துச்சு அந்த சிங்கம். கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் ஒரு புறா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துச்சு அந்த குட்டி சிங்கம். ஏன் இப்படி அழுகிற அப்படின்னு கேட்டுச்சு. அதற்கு புறா சொல்லிச்சு, என்னோட முட்டைகளை இங்கே இருக்கிற ஒரு பாம்பு தின்னுடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அந்த சிங்கராஜா கேட்டுச்சு, நீ உண்மையாகவே பாதுகாப்பான இடத்துல முட்டையை வச்சிருந்தியா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த புறா சொல்லிச்சு, இல்லை, தாழ்வான மரத்தில் தான் நான் கூடு கட்டி முட்டையிட்டு வந்தேன்னு சொல்லிச்சு. அதை கேட்ட சிங்கராஜா, நீ இனிமே பாதுகாப்பான இடத்துல கூடு கட்டுன்னு சொல்லிச்சு. அப்படி நீ கட்டும் கூடு யாருக்கும் எட்டாத ஒரு உயரமான இடத்திலே இருந்தால் உனக்கு எந்தவித ஆபத்தும் வராது என்று சொல்லி அறிவுரை கோரி அனுப்பிச்சு. இந்த காட்சியை தன்னோட 2 அமைச்சர்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறத இப்போ இந்த சிங்கக்குட்டி ராஜா பார்க்குறது. அடடா, இதுங்க 2 புறாவுக்கு நீதி சொல்லாமல் நல்ல இடத்துல கூடு கட்டுன்னு நம்ம பாட்டு சொல்லி அனுப்பிட்டோமே. இதை பற்றி நம்ம அப்பா கிட்ட சொல்லி நம்மளுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் தவளை மந்திரி குட்டி சிங்கத்துக்கிட்ட வந்து, அரசே, நீங்கள் இந்த காட்டை ஆளுற முழு தகுதியையும் அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லிச்சு. அப்போ பார்த்துச்சு பாருங்கள், ஒரு பார்வை புரியாமல் சிங்கக்குட்டி திகைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஆமை அமைச்சர் சொல்லிச்சு, நீதி செய்கிறது தான் ஒவ்வொரு ராஜாவோட வேலை. ஆனால் நடந்து முடிஞ்ச விஷயத்தை நல்லா ஆராய்ச்சி செய்து தப்பு யார் மேலே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புறா பாதிக்கப்பட்டுருச்சே அப்படின்னு ஒரு காரணத்தை மட்டும் வச்சு நீங்கள் பாம்புக்கு தண்டனை கொடுக்காம புறாவுக்கு அறிவுரை சொன்ன நீங்கள் தான் நல்ல அரசர்னு சொல்லிச்சு. அப்போ தான் யானை மந்திரியும் நரி மந்திரியும் வயசான சிங்கராஜாவும் அம்பு தவறி விழுந்து தேர்ந்தெடுக்கப்படலை, தன்னோட அறிவை வளர்க்குறதுக்கு என்னோட திறமையை மெருக்கூட்டுறதுக்கும் தேடி கண்டுபிடிச்ச 2 அமைச்சர்களும் இவங்கள்தான் அப்போது அந்த குட்டி சிங்கத்துக்கு தோணிச்சு. என்ன நேயர்களே, இப்போ இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறது ஒன்று தான். நாம் வாழுகிற இந்த சமுதாயமும் இந்த காட்டை போல தாங்க. முட்கள், புதர்கள், மரங்கள் நிறைந்த ஒரு அடர்ந்த காடு. அதில் இந்த குட்டி சிங்கத்தை இந்த 2 அமைச்சர்களும் எவ்வளவு அழகாக பக்குவப்பட வைத்தார்களோ அதுபோல தான் நாமும் நம் குழந்தைகளை பக்குவமாக அறிவுபூர்வமாக வளர்த்து இந்த சமுதாயத்தில் உயர்ந்த எண்ணங்களை கொண்ட குழந்தைகளாக வளரும்படி நாம் செய்வோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.